வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டமில் கடைசி கேட்டகரியான ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோங்க. அதில் வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோட நம்ம போஸ்டல் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் எப்படி இருக்கணும் அந்த கண்டிஷன்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோட கடைசி செக்ஷன் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அதெல்லாம் பார்த்துலாங்க. கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி சார்பாக வந்து ஒரு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பர் 8637400258 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மெட்டீரியல் வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கிங்க. அதை தாண்டி அப்புறம் இன்னொன்று அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச் கேட்டுட்ருக்கோங்க. டெஸ்ட் பேட்சும் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு தாங்க இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டுறோம். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கிறோம். அது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லேயே எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லிடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வந்து வித்தவுட் ப்ரீபேமெண்ட் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே. A separate license apart from the postal registration shall be mandatory for transmission of newspaper by post without prepayment of postage. அதாவது வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்னா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கு அமௌண்ட் கட்டி தான் போடணும். அமௌண்ட் கட்டணுன்றது மேண்டட்ரி. எக்ஸப்ட் இந்த டபிள்யூபிபின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அந்த டபிள்யூபிபிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் கட்ட தேவையில்லை. இவங்களுக்கு நம்ம எப்படி அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நாங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதான் சொல்கிறாங்க, இந்த வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுக்கு கீழே நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா இனிஷியலாக, அது பண்ணினது இல்லாமல் செப்பரேட்டாக இன்னொரு லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்பினா ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர், இதில் நீங்கள் டபிள்யூபிபி கீழே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர் அந்த ஜென்ரல் இருக்காங்க இல்லைங்களா கவர்மெண்ட்டில், அவங்க வந்து நீங்கள் நடத்துகிறது நியூஸ் பேப்பர் தான் அப்படின்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கணும். அதை வச்சு நம்மக்கிட்ட போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது இல்லாமல் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுக்கு தனியாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும். இதை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சா இது வாங்கணும். இல்லை நான் அமௌண்ட்டு ஸ்டாம்ப் போட்டியே அனுப்பிடுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 2 ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வாங்கினா போதும். ஓகேங்களா? அதை தாண்டி அப்படி என்னங்க ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்குங்க. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கே, இவ்வளோ கண்டிஷனும் நாங்கள் படித்தாகணுமான்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சர்க்கிளில் வந்து கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டான கொஸ்டினாக ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கேட்டுறாங்க. ஒரு சில சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரில் இது வரைக்கும் கேட்ட கொஷின் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இந்த இதில் எதை விடுறது எதை இது பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இதில் வேறு நியூமெரிக்கல் டேட்டாஸ் தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பேசிக்கான ரூல்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா ஒரு தடவை காதால் கேட்டிங்கனாலே உங்களுக்கு மைண்டில் நின்றுக்கும். ஓகேங்களா? இவ்வளவும் சும்மா ஒரு தடவை வாசித்து பார்த்துட்டிங்கனாலும் ஓகே தான், அல்லது கேட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார் டபிள்யூபிபி அந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோட போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யார் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி சொல்லியிருந்தோம்? ஹெட் ஆஃப் த டிவிஷனோ அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இது வந்து போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அது இல்லாமல் இன்னொரு லைசன்ஸ் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த டபிள்யூபிபி லைசன்ஸ் வந்து யார் லைசன்சிங் அத்தாரிட்டினா ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அல்லது ஹெட் ஆஃப் த ரீஜியன். ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்துக்குங்க. இந்த ஒரு கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிள் ஹெட் ஆஃப் த ரீஜியன். ஆனால் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்சார்ஜ் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி ஹெட் ஆஃப் த டிவிஷன். ஓகேங்களா? ஹெட் ஆஃப் த டிவிஷன் அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட் போஸ்ட் மாஸ்டர். எனி பப்ளிஷர் ஹூ போஸ்ட் மோர் தென் 500 காப்பீஸ் அட் அ டைம் இஸ் எலிஜிபிள் டு போஸ்ட் அண்டர் டபிள்யூபிபி. ஒரு தடவை அவங்க போஸ்டிங் போட வராங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க போஸ்டிங் போடும்போது மோர் தென் 500 காப்பீஸ் கிடையாதுங்க. மோர் தென் 500னா 500க்கும் மேலே 501 காப்பி. ஓகேங்களா? 500 காப்பிக்கு மேலே குறைஞ்சது 501 காப்பியாவது. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் வந்து ஒரு கொஷினை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி அதை விளக்கி வேறு மாதிரி கேட்க மாட்டாங்க. டைரக்ட் கொஷினாக தான் இருக்கும். மோர் தென் 500 தான் ஆப்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அனுப்புகிறவங்க மட்டும்தான் இந்த டபிள்யூபிபிக்கு கீழே வித்தவுட் ப்ரீபேமெண்ட்டு கீழே போஸ்டிங் போடுறதுக்கு எலிஜிபிள். இந்த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் யூஸ் டு பி ஃபர்னிஷ்ட். அந்த லைசன்ஸ் வாங்கணுன்னா வந்து அவங்க வந்து அந்த இப்போ நம்ம சொல்ல போகிற பர்டிகுலர்ஸ்லாம் அவங்க கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா the average number of single copies of the newspaper packets containing more than one copy per issue of the paper posted at each time. அதாவது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் வந்து சிங்கிள் நியூஸ் பேப்பர் ஆவரேஜாக ஒரு தடவை நீங்கள் போஸ்டிங் போட வரும்போது சிங்கிள் நியூஸ் பேப்பர் எத்தனை கொடுப்பீங்க, பேக்கெட்ஸ் எத்தனை கொடுப்பீங்க. பேக்கெட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஒரு நியூஸ் பேப்பருக்கு மேலே. ஓகேங்களா?
பல்காக அவங்க கொடுக்குறாங்க, ஏஜென்ட்ஸ்க்கெலாம் டெலிவரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த தான் நம்ம பேக்கேஜ்னு சொல்லுவோம். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு தடவை நீங்கள் போஸ்டிங் போடும்போது ஆவரேஜாக எத்தனை கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஆவரேஜ் வெயிட்டு, நீங்கள் போஸ்டிங் போகிறதுல சிங்கிள் காப்பீஸோட பேப்பர் வெயிட் எவ்வளோ இருக்கும், பேக்கேஜோட பேப்பர் வெயிட் எவ்வளோ இருக்கும். அடுத்து போஸ்டேஜ் பேபிள் ஆன் சிங்கிள் காப்பி, நீங்கள் அந்த சிங்கிள் காப்பிக்கு எவ்வளோ போஸ்டேஜ் பே பண்ணுவீங்க. அண்டு அது இல்லாமல் இந்த ஆவரேஜ் போஸ்டேஜ் பேபிள் ஆன் ஈச் பேக்கெட். ஓகேங்களா, சிங்கிள் காப்பிக்கு எவ்வளோ ஆவரேஜ் போஸ்டேஜ் ஓட்டுறீங்க, பேக்கெட்டுக்கு எவ்வளோ ஆவரேஜாக போஸ்டேஜ் ஓட்டுறீங்க ஒரு தடவை நீங்கள் போஸ்டிங் போட வரும்போது அப்படின்ற டீட்டெயிலாம் கேட்டுக்குவோம். அது இல்லாமல் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆவரேஜ் போஸ்டேஜ் அண்ட் ஆல் த பேப்பர்ஸ், சிங்கிள் காப்பி அண்ட் பேக்கெட் ரெண்டும் சேர்த்து ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுவீங்க. அண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக், ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் போஸ்டிங் போடுவீங்க. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணால் அவங்க ஒரு தடவை போஸ்டிங் போட வரும்போதும் எவ்வளோ அமௌண்ட் அவங்க காசு கட்டாமல் போட போகிறாங்கன்றதை நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக தான். அடுத்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக சொல்கிறாங்க பாருங்கள். செக்யூரிட்டி அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவலன் டு த டோட்டல் அப்ராக்சிமேட் போஸ்டேஜ் பேயபிள் இன் அ மந்த் மேபி டெபாசிட்டட் இன் கேஷ் இன் அ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மேலே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் எவ்வளோ ஆவரேஜாக போஸ்டேஜ் போடுவீங்க, எத்தனை நாள் போடுவீங்க அப்படின்லாம் நம்ம டீட்டெயில் கேட்டுக்கிட்டோம். அதை வச்சு நம்மளுங்களே ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க, டெரைவ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள்ட்ட இவ்வளோ அட்வான்ஸ் டெபாசிட் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு தடவை போஸ்டிங் போட வராங்கன்னா அவன் 50 ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் போடுறான். அந்த 50 ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கும் 500 மினிமம் சொல்லிட்டோம், 501 ஓகேங்களா, 600ன்னு வச்சுக்கோம். ஒரு தடவை போஸ்டிங் போட வராங்க, 600 நியூஸ் பேப்பர் போட வராங்க, 600 நியூஸ் பேப்பருக்கும் சேர்த்து 300 ரூபா அமௌண்ட் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு 300 ரூபா வேணாம், 3000 ரூபா அமௌண்ட் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோம். 3000 ரூபா அமௌண்ட் கட்டுறாங்க. இது ஒரு தடவை போஸ்டிங் போட்டால் அவன் ஒரு வாரத்தில் 5 தடவை போஸ்டிங் போடுறான்னா இவன் 5 வாரத்துக்கும் சேர்த்து எவ்வளோ கணக்கு பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆளுங்க 15,000 ரூபா கணக்கு பண்ணியிருப்பாங்க. இந்த 15,000 ரூபாய்க்கு அவன் போஸ்டிங் காசு கட்டாமல் போட போகிறான்னா அவன்கிட்ட நம்ம ஒரு 20,000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கோம். எவ்வளோ அமௌண்ட் வாங்கணுன்றது நம்ம பார்க்கலாம். ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டாக வாங்கி வச்சுக்குவாங்க. செக்யூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்லேயோ அல்லது பேங்க் கேரண்டி, ஓகேங்களா, நேஷனலைஸ்டு பேங்க் ஏதாவது கேரண்டி கொடுத்தாங்க, அவங்க போட்டிருக்க டெபாசிட் வச்சு அல்லது செக்யூரிட்டிஸ் வச்சு டெபாசிட்டுக்கு ஒரு கேரண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸாவோ அல்லது கேரண்டியாவோ நம்ம சொல்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டட் ஏ லைசன்ஸ் ஷல் பி இஷ்யூட் வித்தின் 30 days. ஓகேங்களா, இன் கேஸ் ஆஃப் நியூ லைசன்ஸ் வித்தின் 15 days இன் கேஸ் ஆஃப் ரினியூவல் லைசன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்யூரிட்டி அமௌண்ட் கட்டுனதுக்கப்புறம் லைசன்ஸ் ஃப்ரெஷ் லைசன்ஸாக இருந்தால் 30 நாளைக்குலேயும், ரெனியூவல் லைசன்ஸாக இருந்தால் 15 நாளைக்குலேயும் உங்களுக்கு WPP லைசன்ஸ் கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க வித்தவுட் ப்ரீபேமெண்ட்டுக்கு. ஓகேங்களா, நம்ம பார்க்குறதே அந்த கேட்டகரி தான். The newspaper should be handed over at the window of the office or offices and on such days of the week as have been specified. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வித்தவுட் ப்ரீபேமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் போடுற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸில் போஸ்டிங் போடணும், எந்த நாள் போடணும், எந்த நாளில் போடணும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுருக்கோமோ, எங்கள்கிட்ட நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஆஃபீஸில் அந்த டேட்டில் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கே கொடுக்கணும்னா விண்டோ ஆஃப் த ஆஃபீஸ், அவங்க நேராக ஆஃபீஸில் கொடுக்கணும். பிரிண்டிங் த லைசன்ஸ் நம்பர் along with the word WPP as prefix to the license number below the postal registration number is mandatory. இப்போ போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருப்போம், அதை ரெஜிஸ்டர்டு அப்படின்னு போட்டு அதை ஃபாலோ பண்ணி அந்த நம்பர் போடணும்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அதுக்கு கீழே அந்த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கீழே இவங்க WPP அப்படின்னு போட்டு இதுக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த லைசன்ஸ் நம்பரும் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, the WPP license will be deemed to be cancelled as soon as the postal registration of the newspaper expires. Postal registration of the newspaper நம்ம 3வது வருஷத்தில் third following year-ஓட கடைசி நாள் 31st December அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. இந்த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அப்போவே WPP லைசன்ஸும் எக்ஸ்பைரி ஆகிடும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா application for the renewal of the WPP license should therefore be made at the same time as application for renewal of postal registration. இந்த போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் ரெனியூவல் அப்ளிகேஷன் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போவே இந்த WPPக்கும் ரெனியூவல் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து the copies of the WPP newspaper should be handed over at the window along with அந்த விண்டோவில் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். நியூஸ் பேப்பர் நீங்கள் கொடுக்குறீங்க போஸ்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட விண்டோவில் தான் நீங்கள் தான் கையில் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது கூட
along with an invoice in duplicate showing the details of posting. ஒரு இன்வாய்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா, அந்த டூப்ளிகேட் இன்வாய்ஸ் இன் டூப்ளிகேட் அப்படின்னாலே டூப்ளிகேட்னாலே 2 காப்பி, ட்ரிப்ளிகேட் அப்படின்னு சொன்னால் 3 காப்பி, சிங்கிள்னா 1 காப்பி. ஓகேங்களா, இவங்க வந்து அந்த இன்வாய்ஸை டூப்ளிகேட்டாக எடுத்துகிட்டு வரணும். டூப்ளிகேட்னா 2 காப்பி எடுத்துகிட்டு வரணும். அந்த 2 காப்பி என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஷோயிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்டிங். அதில் வந்து எத்தனை ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் போடுறோம், எவ்வளோ போஸ்டேஜ் அமௌண்ட்டு, எவ்வளோ வெயிட்டு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். ஆஃப்டர் கம்பேரிங் த என்ட்ரிஸ் வித் த காப்பீஸ் போஸ்டட், நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸ் கூட நீங்கள் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் ஆமாம் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 1 காப்பி ஆஃப் டியூலி சைன்டு அண்ட் டேட் ஸ்டாம்ப் இன்வாய்ஸ் வில் பி ரிட்டர்ன்டு. ஒரு இன்வாய்ஸ் வந்து சைன் பண்ணி டேட் ஸ்டாம்ப் படித்து அவங்கள்ட்டே ரிட்டர்ன் கொடுத்தணும். ஒன்று வந்து நம்ம வச்சுக்குவோம். தி அமௌண்ட் ஆஃப் போஸ்டேஜ் டியூ ஆன் ஆல் போஸ்டிங் ஷால் பி அட்ஜஸ்டட் ட்வைஸ் எ மந்த். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுக்கு கீழே போஸ்டிங் போடுறவங்கள்ட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அமௌண்ட் இல்லாமல் இப்போ வந்து போஸ்டிங் போடுறாங்க இல்லைங்களா, அந்த செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து நம்ம எதுக்காக வாங்கி வைக்கிறோன்னா அதுலேருந்து நம்ம ரெக்கவரி பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம ரெக்கவரி பண்ண போகிறது கிடையாது. அந்த அமௌண்ட் ஒருவேளை அவங்க கட்டுறதுல ஏதாவது தவறுதல் பண்ணிட்டாங்க, கட்டாமல் விட்டுட்டாங்க, ஏதாவது ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம அந்த செக்யூரிட்டி அமௌண்ட்டில் கை வச்சு எடுத்துப்போம். அதர்வைஸ் அவங்க போஸ்டிங் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தோட 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அவங்க போடுற போஸ்டிங்க்கு வந்து 16ஆம் தேதி பில் கொடுப்போம். 16ஆம் தேதியிலேருந்து அந்த மாத கடைசி வரைக்கும் போடுற போஸ்டிங்க்கு 1ஆம் தேதி பில்லு கொடுப்போம். ஓகேங்களா, அப்படி கொடுக்குற பில்லை வந்து அவங்க எப்போ அமௌண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பில்லு வந்து நம்ம கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட ஒரு இன்வாய்ஸ் காப்பி இருக்குது இல்லைங்களா, அந்த இன்வாய்ஸ் காப்பியில் வந்து ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டிருப்போம். மொதல் நாள் வந்து 7,000 ரூபாய்க்கு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க அமௌண்ட் கட்டாமல், 2வது நாள் வந்து இன்னொரு 7,000 ரூபாய்க்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு, ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு, அடுத்த 15 நாளோ அல்லது 14 நாளோ அல்லது 16 நாளோ ஏதோ ஒரு நாள். ஓகேங்களா, அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி மொத்தமாக 15 நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், 1 lakh கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 16ஆம் தேதி போய் நம்ம பில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அவங்களுக்கு 16ஆம் தேதி பில் கொடுத்ததுக்கப்புறம் எப்போ அமௌண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா a bill containing total amount of purchase shall be and will be given to the licensee on 16th and 1st of each month. ஓகேங்களா, அவங்களுக்கான அந்த பில்லு வந்து டோட்டல் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கட்டணுன்ற பில்லு வந்து 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க போட்ட போஸ்டிங்க்கு 16ஆம் தேதியும் மாதத்தோட 16ஆம் தேதியிலேருந்து அந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் போட்ட போஸ்டிங்க்கு அடுத்த மாதத்தோட 1ஆம் தேதியும் நம்ம போய் பில் கொடுப்போம். அந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட் ஆஃப் த பில் ஷல் பி மேடு வித்தின் 7 days ஃப்ரம் ரெசிப்ட் ஆஃப் த பில். அவங்க கைக்கு பில்லு வந்ததுலேருந்து 7 நாளைக்குள்ளே பில்லுக்கான அமௌண்ட் கட்டிடணும். ஃபெயிலிங் விச் மே லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் த லைசன்ஸ். ஒருவேளை கட்டாமட்டிங்கன்னா விச் மே லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் த லைசன்ஸ், அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் அ பில் வித்தின் fortnight following the fortnight to which the bill relates. எந்த பில் அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட்நைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 நாளுன்ற பீரியடை தான் வந்து ஃபோர்ட்நைட்னு சொல்லுவாங்க. இப்போ வீக்லி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், 7 நாள் தெரியும். மந்த்லி அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்லணும். 30 நாளோ அல்லது 31 நாளோ அந்த பீரியடை 28 நாளோ ஏதோ ஒன்று, இதை வந்து நம்ம மந்த்லி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபோர்ட்நைட்லி அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபோர்ட்நைட்லின்னா 15 நாள் இருக்கிறது தான் ஃபோர்ட்நைட்லின்னு சொல்லுவாங்க. 15 நாள் கொண்ட ஒரு பீரியடை ஃபோர்ட்நைட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வித்தின் அ ஃபோர்ட்நைட் ஃபாலோவிங் த ஃபோர்ட்நைட்னா இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே போடுற போஸ்டிங்க்கு நம்ம 16ஆம் தேதி பில் கொடுத்துட்றோம் இல்லைங்களா, அந்த 16ஆம் தேதி கொடுக்குற பில்லை அவங்க அதுலேருந்து 7 நாளைக்குள்ள அமௌண்ட் கட்டணும். ஒருவேளை இந்த ஃபோர்ட்நைட்டில் யூஸ் பண்ணதுக்கு உண்டான பில்லை இந்த ஃபோர்ட்நைட்டுக்குள்ளே அவங்க அமௌண்ட் கட்டலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஃபோர்ட்நைட்னா என்னது, 16ஆம் தேதியிலேருந்து அந்த மாதத்தோட கடைசி நாள் வரைக்கும், அதை தான் ஃபோர்ட்நைட் 15 நாள் இருக்க பீரியட். அவங்க அமௌண்ட் கட்டலைன்னா the posting of the paper without prepayment of postage will be immediately be stopped and the license deemed to be have been cancelled. அந்த 15 நாளைக்குள்ளே கட்டலைன்னா அந்த WPPக்கு கீழே அவங்க போஸ்டிங் போடுறத இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடுவோம் அண்டு லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவோம். WPP லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. The licensing authority will recover the amount due up to the டேட் ஃப்ரம் இந்த செக்யூரிட்டி டெபாசிட். ஓகேங்களா, அவங்க கட்டாத அமௌண்ட் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் நமக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, முன்னே நம்ம போஸ்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ அல்லது பேங்க் கேரண்டியாவோ வாங்கி வச்சுருப்போம். அங்கேருந்து நம்ம ரெக்கவரி பண்ணிக்குவோம், நமக்கு எவ்வளோ பில் வேணுமோ அதை ரெக்கவரி பண்ணிக்குவோம்.
The license on being terminated may be renewed by the head of the circle or head of the region at his discretion. அந்த லைசன்ஸ் டெர்மினேட் ஆன ஒரு லைசன்ஸை ஹெட் ஆஃப் த சர்க்கிளோ இல்லை ஹெட் ஆஃப் த ரீஜியனோ பார்த்து அவங்க என்ன ரினியூவல் பண்ணி அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட முடிவில் ரினியூவல் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் ஃபவுண்ட் அட் எனி டைம் the security deposit is less than payment for the preceding month, that the license will be asked to increase the security deposit amount in order to cover the increased amount. அதாவது பார்த்திங்கன்னா எப்போ வேணும்னாலும் ஏதோ ஒரு டைமில் அவங்க வந்து கட்டியிருக்கிற செக்யூரிட்டி டெபாசிட்டும் அதுக்கு முன்னாடி மாதத்தோட அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை விட அவங்க கட்டியிருக்கிற செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைசன்ஸி வில் பி ஆஸ்க்டு டு இன்க்ரீஸ் த செக்யூரிட்டி டெபாசிட். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு டெபாசிட் எங்கள்கிட்ட கட்டியிருக்கீங்க, இப்போ நீங்கள் போன மாதத்தில் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஆனால் வந்து போஸ்டிங் போட்டுக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து 1.5 லட்சமாக செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கட்டணும். செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது நம்மகிட்ட டெபாசிட்டாக தான் இருக்க போகுது. கடைசியில் அவங்க அதில் அந்த இது வேணாம் அப்படின்றப்ப லைசன்ஸ் வேணான்றப்ப அந்த அமௌண்ட்டை அவங்கள்ட்ட தான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் ஃபெயிலியர் டு டூ ஸோ ஹெட் ஆஃப் சர்க்கிள் ஹெட் ஆஃப் த ரீஜன் இஸ் எம்பவர்டு டு கேன்சல் லைசன்ஸ். ஒருவேளை கட்டாமட்டிங்கன்னா லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The license is revocable at the discretion of licensing authority without assigning any reason. அவங்க லைசன்சிங் அத்தாரிட்டி நினச்சாங்கன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் கண்டிஷன் வந்து பாருங்கள் 7 days ப்ரீவியஸ் நோட்டீஸ் இன் ரைட்டிங், 7 நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துட்டு கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. இஃப் எனி டிஸ்பியூட் arises, the same should be referred for a decision to the member operation whose decision shall be final. ஒருவேளை இதில் ஏதாவது டிஸ்பியூட் வருது, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா மெம்பர் ஆப்ரேஷன்ஸ்கிட்ட இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகணும். மெம்பர் ஆப்ரேஷன் அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் மெம்பர் ஆப்ரேஷன்ஸ். அவர் எடுக்கிற டிசிஷன் தான் இந்த கேஸ்க்கு ஃபைனல்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிய போகுது. கேன்சலேஷன் ஆஃப் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். The licensing authority may cancel or refuse the postal registration of a newspaper. லைசன்சிங் அத்தாரிட்டி பார்த்து இந்த நம்மகிட்ட ரிஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பருக்கான போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா when the provision of the present registration of periodical act do not continue to be fulfilled. இந்த present registration of periodical act நம்ம ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் செட் பண்ணி வச்சுருக்க இந்த சட்டத்திட்டத்தை அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, அந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். ஆர் ஆஸ் சூன் ஆஸ் டைரக்ஷன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் எனி காம்படன்ட் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. வேறு ஏதாவது கவர்மெண்ட் அத்தாரிட்டி யாரும் வேணாலும் கிடையாது, காம்படன்ட் இதுக்குன்னு யாராவது பொறுப்புள்ள அதிகாரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கேன்சல் பண்ண சொல்லி டைரக்ஷன் கொடுத்தாங்கனாலும் நம்ம அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். இன்கேஸ் த பப்ளிஷர் இஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் த டிசிஷன் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அண்ட் அப்பீல் மே பி மேட் பிஃபோர் டிபிஎஸ் ஆர் ஹெட் ஆஃப் த ரீஜியன் கன்சர்ட். அதாவது நம்ம யார் வந்து போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யார் லைசன்சிங் அத்தாரிட்டின்னு பார்த்துருந்தோம், ஹெட் ஆஃப் த டிவிஷனோ அல்லது போஸ்ட் மாஸ்டர், இண்டிபெண்டன்ட் போஸ்ட் மாஸ்டர், இவங்களுக்கு மேலே ஓகேங்களா, இவங்க எடுத்த டிசிஷன் தப்புன்னு தான் வந்து அவங்க அப்பீல் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யார்கிட்ட போகணும், இவங்களுக்கு மேலே யார் இருப்பாங்க, பிஎம்ஜி அல்லது டிபிஎஸ் இவங்க தான் இருப்பாங்க, டைரக்டர் போஸ்டல் சர்வீசஸ். இவங்க 2 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கான இது முடிஞ்சு, கிளாஸ் முடிஞ்சு. அடுத்தது வந்து பார்சல் போஸ்ட் ஐட்டம், இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாங்க. இந்த எம்டிஎஸ் மெட்டீரியல் யாராவது வாங்கணும்னு நினச்சி விருப்பப்பட்டீங்கன்னா சீக்கிரம் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க, வேணுன்றவங்க மட்டும் வாங்கிக்கிங்க. அதை தாண்டி வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பிளானர் நீங்கள் வாங்கணுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானர் கொடுத்துட்றோம். அதை வச்சு நீங்கள் 31ஆம் தேதிக்கு எப்படிலாம் படிக்கணும், என்னென்ன டாபிக் படிக்கணும், எப்பப்பெல்லாம் நம்ம எக்ஸாம் வைக்கிறோன்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் 1 or 2 days கொடுத்துருக்கோங்க கேட்குறவங்களுக்காக. தேங்க்யூ.